ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புளிச்சு போன வேஸ்ட்டாக இருக்க இட்லி மாவை வச்சு தான் நம்ம கிச்சன் முதல் பாத்ரூம் வரை டிப்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் புளிச்சு போன இட்லி மாவு மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம கிச்சன் சிங்க்கும் ஸ்டவ்வும் எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இந்த மாதிரி பாருங்கள், சிங்க்கெலாம் எவ்வளோ ஃபுல்லாக எல்லாம் அழுக்கு இருக்குது, வெள்ளையாக அங்கங்கே திட்டாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இல்லாமல், இந்த கரைகள்லாம் இல்லாமல் பளிச்சுன்னு இந்த புளிச்சு போன மாவை மட்டும் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி கொடுங்க. ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு நார்மலாக தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா புது சிங்க்கு போல் இருக்கும். இது கடப்பா கல் சிங்க்கு தான். நீங்கள் சில்வர் சிங்க்கு கூட இந்த மாதிரி மெத்தட்லேயே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ தேய்ச்சி கொடுத்துட்டேன். இப்போ வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பளிச்சுன்னு சிங்க் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம வேஸ்ட்டு ரொம்ப ஆவாத புளிச்சு போன இட்லி மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் நான். ரொம்ப ஓவர் புளிப்பாயிடுச்சுன்னா நம்ம அந்த மாவை எடுத்து நம்ம டஸ்ட்பினில் ஊற்றிடுவோம். இல்லை அதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் செடிகளுக்கு கூட நீங்கள் ஒரு கப்பு மாவுக்கு 3 லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம செடிகளுக்கெல்லாம் ஊற்றினோம்னா நிறைய காய்கள் கொடுக்கும், பூக்களை நிறையா கொடுக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டுன்னு நினச்சி எதையுமே நீங்கள் கீழே ஊற்றாதீங்க. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாங்கிறது நம்ம யோசித்து பண்ணோம்னா நமக்கு மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும். நம்ம யூஸ்ஃபுல்லாக அதை மாற்றிட்டோங்கிற ஒரு திருப்தியும் நமக்கு கிடைக்கும். நான் பாருங்கள், கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேன். சிங்க்கை எவ்வளோ அழகாக பளிச்சுன்னு மாறிடுச்சு பாருங்கள், புது சிங்க்கு மாதிரி இருக்குது. நீங்களும் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நான் இந்த புளிச்சு போன மாவை வச்சு நம்ம ரெகுலராக நம்ம தோசை ஊற்றுற தோசை தவாவையும் நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், என்னோடய தோசை தவா வந்து அயன் கடாய் தான். அது சைடு ஃபுல்லாக ஓரங்கள்லாம் அந்த ஆயில் பிசுக்கு எல்லாம் கருப்பாக அங்கங்கே இருந்தது. அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு வந்து நான் தோசை மாவோட நீங்கள் ஃப்ரெஷ் லெமன் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி காஞ்சி போன லெமனாக இருந்தாலும் நீங்கள் அதை கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா நமக்கு அந்த பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சுடு தண்ணியில் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் போட்டு தான் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த ஒரு லெமனை நம்ம காஞ்சி போச்சுன்னு தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி மாவும் ஒரு லெமன் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை தவா மேலே நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. நான் கொடுத்துருக்க மாதிரி அதுலேயே வந்து இந்த மாதிரி லெமனை நீங்கள் தேய்ச்சி கொடுங்க. அதுக்கு முன்னாடி மாவு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி தோசை தவாவை லைட்டாக நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தோசை தவா சூடு ஏறினதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மாவை ஊற்றி இந்த மாதிரி அந்த லெமன் தோல் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எவ்வளோ சூப்பராக நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அந்த ஓரங்களில் இருக்க ஆயில் பிசுக்கு கூட எதுவுமே இருக்காது. நான் இப்போ இதை வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். இந்த லெமன் தோல்லையே எவ்வளோ அழகாக பளிச்சுன்னு வந்துடுச்சு. இந்த இட்லி மாவு லெமன் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணினேன். என்னோடய தோசை தவா எப்படி புதுசு போல் மாறிடுச்சு பாருங்கள். நீங்களும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போது இதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை தவாவை ஸ்டவ் மேலே வச்சுட்டு அதில் ஒரு ஃபோர்க்கில் வெங்காயத்தை குத்தி ரெண்டாக கட் பண்ண வெங்காயத்தை பாதி வெங்காயத்தை ஃபோர்க்கில் குத்தி இது மேலே தேய்ச்சி கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி போட்டு தொடச்சி விட்டுட்டு காட்டன் கிளாத்தை போட்டு அப்புறம் மாவை ஊற்றுனீங்கன்னா சூப்பராக ப்ளைன் மொறுன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு, டிலேட் ஆகிடுச்சு, அதனால் என்னால் அது காமிக்க முடியல. இப்போது இதே மாவை வச்சு நான் ஸ்டவ்வும் க்ளீன் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். இப்போ இதையும் நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருந்த ஸ்டவ்வு நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாவை வச்சு எவ்வளோ டிப்ஸு பார்க்குறோம் பாருங்கள், சூப்பராக
இதே மெத்தடில் தான் ஸ்டவ்வு, சிங்க்கு, தோசை தவா 3மே நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸு, லாஸ்ட்டு ஃபைனல் டிப்ஸு, பாத்ரூம் டாய்லெட் க்ளீனிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, பல வருட உப்பு கரையும் நம்ம ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது. திரும்பவும் உப்பு கரை அதிகம் படியவே படியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா புளிச்சு போன இட்லி மாவு 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவு கூட நம்ம டிடர்ஜென்ட், அதாவது ட்ரெஸ் வாஷ் பண்ணுற பவுடர் இருந்தாலும் நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பவுடர் இல்லைன்னா இந்த மாதிரி லிக்விட் இருந்தால் 1 மூடி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே முக்கியமாக இது கண்டிப்பாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா லெமன் ஃப்ரெஷ்னர் டோமெக்ஸ் தான். இது க்ரீன் கலர் கண்டிப்பாக போடுங்க. ப்ளூ கலரை விட நீங்கள் க்ரீன் கலர் போட்டிங்கன்னா தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுவும் 1 மூடி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வினிகர் 2 மூடி, வினிகர் பாட்டிலில் இருக்க மூடியிலேயே 2 மூடி வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் ஆட் பண்ணினதையும் கொஞ்சம் நுர வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா தான் ஃப்ரெண்ட்ஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு, நீங்கள் சில்வர் ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூனே யூஸ் பண்ணுங்கள். அதில் வச்சு நல்லா நீங்கள் இந்த மாதிரி கலந்து கொடுத்தீங்கன்னா பாருங்கள், நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் சூப்பராக நல்லா பொங்கி வரும். நல்லா புளிச்சு போன மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். வேஸ்ட்டாக போகிற மாவு, ஃப்ரெஷ் மாவுலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது க்ளீன் பண்ணுறது கஷ்டம்தான். நானும் நிறைய லிக்விட்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். என்னோடய டாய்லெட் வந்து அந்த அளவுக்கு க்ளீன் ஆகலை. நான் இந்த மெத்தடு யூஸ் பண்ணினேன், ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது இந்த லிக்விட் வந்து நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டாய்லெட்டில் நான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாவை ஃபுல்லாக கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் நல்லா ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 20 நிமிஷம் நீங்கள் அப்படியே நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. 20 நிமிஷம் கழித்து தான் நம்ம இதை க்ளீன் பண்ணணும். நான் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 20 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 20 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நான் 20 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். இப்படி தான் இருந்தது. இப்போது லைட்டாக நீங்கள் தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் பாத்ரூம் க்ளீனிங் பண்ணுற ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னாவே போதும், நல்லா சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும். நிறைய கரை இருந்துச்சு இந்த டாய்லெட்டில். நம்ம கால் வைக்கிற இடமெல்லாம் ரொம்ப பிளாக்காக இருந்தது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னு. முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் கலர் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.